ஓம் சாந்தி. முரளி டேட் 10/4/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தனது முன்னேற்றத்திற்காக தினம்தோறும் அன்றைய கணக்கை பாருங்கள். முழு நாளிலும் நடத்தை எப்படி இருந்தது? யஜ்யத்திற்கு நேர்மையாக இருந்தேனா என சோதித்து பாருங்கள். இன்றைய கேள்வி, எந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு மரியாதை இருக்கிறது? அந்த மரியாதையின் அடையாளம் என்ன? பதில், எந்த குழந்தைகள் தந்தையிடம் உண்மையானவராக, யஜ்யத்திற்கு நேர்மையாக, எதையும் மறைக்காதவராக இருக்கின்றனரோ அந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு மரியாதை இருக்கிறது. மரியாதை இருக்கும் காரணத்தால் செல்லமாக அன்புடன் அவர்களை மேலே தூக்கி விடுகிறார், சேவைக்கும் அனுப்பி வைக்கிறார். குழந்தைகளுக்கு உண்மையை சொல்லி ஸ்ரீமத் உயர்ந்த வழி எடுத்துக்கொள்ளும் புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். இன்றைய பாடல், சபையில் எழுந்த தீபம். ஓம் சாந்தி. இப்பொழுது இந்த பாடல் தவறாக உள்ளது. ஏனென்றால் நீங்கள் தீபம் அல்ல. ஆத்மாவை தீபம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தீபம் அணைந்து போகக்கூடியது, ஆத்மா அணைந்து போகக்கூடியது இல்லை. ஆத்மாவை உண்மையில் தீபம் என சொல்லப்படுவதில்லை. பக்தர்கள் பல பெயர்களை வைத்து விட்டனர். தெரியாத காரணத்தால் தெரியாது என சொல்லவும் செய்கின்றனர். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் நாஸ்திகர்கள் என்றாலும் கூட எந்த பெயர் தோன்றுகிறதோ அதனை வைத்து விடுகின்றனர். பிரம்மம், ஜோதி, கல், முள் இவைகளில் கூட பரமாத்மா இருப்பதாக சொல்லிவிடுகின்றனர். ஏனெனில் பக்தி மார்க்கத்தில் யாரும் தந்தையை சரியாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை. தந்தையே தனது அறிமுகத்தை கொடுக்க வேண்டியுள்ளது. சாஸ்திரங்களில் கூட தந்தையை பற்றிய அறிமுகம் இல்லை. எனவே நாஸ்திகர்கள் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளுக்கு தந்தை அறிமுகம் கொடுத்துள்ளார். நமக்குதான் பாபாவுடைய அறிமுகம் இருக்கு. ஆனால் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதில் மிகவும் புத்தியின் வேலை உள்ளது. இந்த சமயம் புத்தி கல்லாக உள்ளது. ஆத்மாவில் தான் புத்தி உள்ளது. கர்ம எந்திரியங்கள் மூலம் ஆத்மாவின் புத்தி தங்கம் போன்று உள்ளதா அல்லது கல்லா உள்ளதா என்பது தெரிந்துவிடும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு, பார்க்கக்கூடிய பார்வைகளை வச்சு, செய்யக்கூடிய செயல்களை வச்சு நம்மளுடைய புத்தி நல்ல புத்தியா இருக்குதா இல்ல கெட்ட புத்தியா இருக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சு போயிடுங்கிறாரு. ஏன்னா ஆத்மா கர்ம எந்திரியங்கள் மூலமாக தானே செயலை செய்யுது, அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு பாபா. அனைத்தின் ஆதாரம் ஆத்மாவில் தான் உள்ளது. ஏன்னா நம்ம ஆத்மாதான் இந்த உடல் மூலமா எல்லா செயல்களையுமே செய்யறோம். மனிதர்கள் ஆத்மாவே பரமாத்மா, அதில் எதுவும் ஒட்டாது, ஆகவே என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என சொல்லிவிடுகின்றனர். மனிதர்களாக இருந்தும் தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை. மாயை ஆகிய ராவணன் அனைவரின் புத்தியையும் கல்லாக்கி விட்டது என்று தந்தை சொல்கிறார். நாளுக்கு நாள் அதிகமாக தமோ பிரதானமாகி வருகின்றனர். தூய்மை இழந்துட்டே வராங்க. மாயையின் வேகம் அதிகமாக உள்ளது. திருந்துவதே இல்லை. இரவில் முழு நாளுக்கான தனது கணக்கு வழக்கை பாருங்கள். நான் என்ன செய்தேன் என்று. நாம் தேவதைகளைப் போல உணவு உண்டோமா? நடத்தை சட்டப்படி இருந்ததா? என்னுடைய நடத்தை செயல்கள் ஸ்ரீமத் படி இருந்ததா அல்லது அனாதைகளை போல இருந்ததா? அப்பா யாருன்னே தெரியாம, நம்ம எல்லாருமே ஒரு சகோதரர்கள் தான், நம்ம ஆத்மாக்கள் தான் அப்படின்னு தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இருந்தீங்களா? இவ்வாறு குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. தினம்தோறும் தனது கணக்கு வழக்கை பார்க்காவிட்டால் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படாது அப்படிங்கிறார் பாபா. பலரை மாயை அடித்து விடுகிறது. இன்று என்னுடைய புத்தியின் தொடர்பு இன்னாருடைய பெயர் ரூபத்தில் போனது, இன்று இந்த பாவ கர்மம் நடந்தது என்று எழுதுகின்றனர். இப்படி உண்மையை எழுதுபவர்கள் கோடியில் மிகச் சிலரே உள்ளனர். நான் யார், எப்படி இருக்கிறேன் என என்னை யாரும் முழுமையாக தெரிந்து கொள்வதில்லை. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தால் கொஞ்சம் புத்தியில் ஏறும். நம்மள ஒரு ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைச்சாதான் நம்மளுடைய புத்தியில எல்லா விஷயங்களுமே பதியும். நல்ல நல்ல குழந்தைகள் இருக்கின்றனர், மிகவும் நன்றாக ஞானம் சொல்கின்றனர். ஆனால் யோகம் நினைவு கொஞ்சமும் இல்லை என தந்தை சொல்கிறார். முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆகையால் பிறருக்கு புரிய வைக்கவும் முடிவதில்லை. எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும்
ஆத்மால பவர் இல்ல, யோகா பவர் இல்ல அப்படின்னா அந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அப்படி புரிய வச்சாலும் அவங்களுடைய மனசுல பதியாதுங்கிறார் பாபா. முழு உலகின் மனிதர்கள் படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றியோ முற்றிலும் தெரிந்து கொள்ளவில்லை எனும் பொழுது ஒன்றுமே தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. நாடகம் மீண்டும் நடக்கும். 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த சமயம் வரும். மேலும் நான் புரிய வைக்க வேண்டியிருக்கும். ராஜ்யத்தை எடுப்பது என்பது குறைந்த விஷயம் அல்ல. உலக ராஜ்யத்தை எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கிறார் பாபா. மிகவும் உழைப்பு தேவை, நிறைய முயற்சி செய்யணும். மாயை நன்றாக போர் செய்கிறது, பெரிய யுத்தம் நடக்கிறது, மல்லு யுத்தம் நடக்கிறது அல்லவா, குத்துச்சண்டை நடக்குது இல்லையா? மிகவும் பலசாலியாக உள்ளவர்கள் தான் மல்லு யுத்தம் செய்கின்றனர். என்றாலும் கூட ஒருவர் மற்றவரை மயக்கமடைய செய்கின்றனர் அல்லவா? பாபா மாயையின் புயல்கள் நிறைய வருகின்றன, இப்படியெல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் சொல்கின்றனர். அதுவும் மிகச் சிலரே உண்மையை எழுதுகின்றனர், பலர் மறைத்து விடுகின்றனர். நான் பாபாவுக்கு எப்படி உண்மையை சொல்வது, எப்படி ஸ்ரீமத் எடுப்பது என்ற புத்தி கூட குழந்தைகளிடம் இல்லை, விவரிக்க முடிவதில்லை. மாயை மிகவும் பலம் வாய்ந்தது என்பதை தந்தைக்கும் தெரியும், மாயா பலசாலி அப்படிங்கிறது பாபாவுக்கும் தெரியும். ஆனா கூட உண்மைய பாபா கிட்ட சொல்லி நம்ம ஸ்ரீமத்தை எடுத்துதான் நடக்கணுங்கிறார் பாபா. உண்மையை சொல்வதில் வெட்கம் உண்டாகிறது, சொல்லவே வெட்கப்படும்படியான காரியம் அவர்களால் ஏற்பட்டு விடுகிறது. சொல்லவே முடியல அப்படின்னா அப்ப எப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செஞ்சிருப்பீங்கிறார் பாபா. தந்தையோ மிகவும் மரியாதை கொடுத்து மேலே எழ வைக்கிறார். பாபாவும் அந்த மாதிரி குழந்தைங்களை மரியாதை கொடுத்து, சரி மாயையில விழுந்துட்டாங்களே இன்னும் மேல ஏறணும் அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்து எழ வைக்கிறார். இவர் மிகவும் நல்லவர், இவரை ஆல்ரவுண்டர், எல்லா விதமான சேவைக்கு அனுப்பி வைப்பேன், அவ்வளவுதான். தேக அகங்காரம் வருகிறது. அவ்வளவு மரியாதை கொடுத்து குழந்தைங்களை பாபா சேவைக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா குழந்தைங்க கிட்ட என்ன ஆயிடுது, தேக அகங்காரம் வந்துடுது, எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி அகங்காரம் வருது. அகங்காரம் வரும் பொழுது மாயையின் அடி கிடைக்கிறது. இவர் விழுந்தார். பாபா எழ வைப்பதற்காக மகிமையும் செய்கிறார். செல்லமாக அன்புடன் மேலே எழுப்புவேன், நீங்கள் மிகவும் நல்லவர், ஸ்தூலமான சேவையும் கூட செய்வதில் வல்லவர், ஆனால் இலக்கு மிகவும் உயர்ந்தது என சரியான விதத்தில் அமர்ந்து கூறுகிறார். தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களை விட்டுவிட்டு தன்னை அசரீரியான ஆத்மா என புரிந்து கொள்வது இந்த முயற்சி புத்தியின் வேலையாகும். நம்ம எல்லாருமே ஒரு ஒளிப்புள்ளியான ஆத்மாக்கள், அசரீரி உடலற்றவர்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம புத்தியால தான் புரிஞ்சுக்க முடியும். அனைவரும் முயற்சியாளர்கள். எவ்வளவு உயர்ந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அனைவரும் தந்தையின் குழந்தைகளாகவும் மாணவர்களாகவும் பின்பற்றுபவர்களாகவும் உள்ளனர். இவர் முழு உலகத்திற்கும் தந்தை ஆவார். யாரு? சிவபாபா. அனைவரும் அந்த ஒருவரை அழைக்கின்றனர். அவர் குழந்தைகளுக்கு புரிய வைத்தபடி இருக்கின்றார். என்றாலும் கூட அந்த அளவு மரியாதை இருப்பதில்லை. அந்த அளவு குழந்தைகளுக்கு மரியாதை இல்ல. உலகமே அவரை தான் கூப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட சிவத்தந்தை இந்த குழந்தைகளுக்கு போய் புரிய வைக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னாடி வரும் பொழுது குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு பாபா மேல மரியாதை இல்லையா? பெரிய பெரிய மனிதர்கள் வருகின்றனர். எவ்வளவு மரியாதையுடன் கவனித்துக் கொள்கின்றனர். எவ்வளவு பகட்டு இருக்கிறது. இந்த சமயத்தில் அனைவருமே தூய்மையற்றவர்கள். ஆனால் தம்மை பற்றி புரிந்து கொள்வதில்லை. மாயை மிகவும் துச்ச புத்தி ஆக்கிவிட்டது. சத்தியுகத்தின் ஆயுள் இவ்வளவு நீண்டது என்று சொல்லிவிடுகின்றனர். சத்தியுகத்தினுடைய கலியுகத்தினுடைய எல்லாமே லட்சக்கணக்கான ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்களை 100% புத்தி அற்றவர்கள் என்று தந்தை சொல்கிறார். மனிதர்கள் ஆகி என்ன காரியங்கள் செய்கின்றனர்? மனிதர்களா இருக்காங்க, ஆனா என்ன மாதிரி செயல்களை செய்யறாங்க பாருங்கிறார். 5000 வருடங்களின் விஷயத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுகின்றனர். இதையும் தந்தை புரிய வைக்கிறார். 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. இவர்கள் தெய்வீக குணமுடைய மனிதர்கள். ஆகையால் அவர்களை தேவதைகள் என்றும் அசுர குணமுடையவர்களை அசுரன் என்றும் சொல்லப்படுகிறது. அசுரர்கள் மற்றும் தேவதைகளுக்கிடையே இரவு பகலுக்கான வேறுபாடு உள்ளது.
எவ்வளவு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது, ஏற்பாடுகள் நன்றாக நடக்கிறது. இந்த உலகத்துல எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக நிறைய ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த யஜ்யத்தில் முழு உலகமும் சுவாகா ஆக வேண்டும். இதற்காக இந்த அனைத்து ஏற்பாடுகளும் தேவையல்லவா? உலகத்துல நிறைய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. உலகம் இப்போ மாற போகுது. அதுக்காக தான் பாபா இந்த யஜ்யத்தையே படைச்சிருக்கிறாரு. இந்த யஜ்யத்துலதான் எல்லாமே சுவாகா ஆக போகுது. அதுக்காக தான் இன்னைக்கு அணு ஆயுதங்களை அவ்வளோ கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கிறார் பாபா. குண்டுகள் போட ஆரம்பித்தால் நிறுத்தப்படுமா என்ன? சிறிது நேரத்தில் அனைவரிடமும் நிறைய குண்டுகள் சேர்ந்து விடும். எல்லார்கிட்டையும் நிறைய அணு ஆயுதங்கள் சேர்ந்துடும். ஏனெனில் வினாசம் உடனடியாக நடக்க வேண்டும் அல்லவா? நீ கொஞ்சம் கொஞ்சமா அழிவு கிடையாதுங்கிறார் பாபா. உடனடியா உலகமே தீப்பத்தி எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். கொஞ்சம் கூட நேரம் பிடிக்காதுங்கிறார் பாபா. பிறகு ஆஸ்பத்திரிகள் போன்றவை இருக்காது, யாருக்கும் தெரியாது. சித்தி வீடு போன்றதல்ல, இது சாதாரண விஷயம் இல்லைங்கிறார். செகண்ட்ல எல்லாமே சாம்பல் ஆயிடும், யாருக்குமே தெரியாது. வினாசம் காட்சிகள் போன்றவை ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அந்த காட்சிகளை பாக்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்கிறார். எங்கும் தீ பிடிக்கும் காட்சிகள் ஏற்படும். முழு உலகத்தின் தீயை பார்க்க முடியுமா? முழு உலகமே தீப்பத்தி எரியுது. நினைச்சு பாருங்க, நம்மளை சுத்தி முழு உலகமே தீப்பத்தி எரியுது. அதை உங்களால பார்க்க முடியுமாங்கிறார் பாபா. ஆகாயம் எரியாது, நீ எரியறது இந்த முழு உலகம்தான் எரியும். முழு உலகமும் அழிய போகிறது. எவ்வளவு பெரிய உலகமாக இருக்கிறது. இந்த பூமியில இருக்கக்கூடியது எல்லாமே எரிஞ்சு போயிடும். இந்த பூமிக்குள் என்னென்னவோ இருக்கிறதோ அனைத்தும் அழிந்து விடும். சத்தியுகம் மற்றும் கலியுகத்திற்கும் இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கிறது. எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள், விலங்குகள் இருக்கின்றன, எவ்வளவு பொருட்கள் இருக்கின்றன. இது கூட குழந்தைகளுடைய புத்தியில் கஷ்டப்பட்டுதான் இருக்கிறது. உலகம் மாறப்போகுது, ஒரு செகண்ட்ல முடிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் குழந்தைங்களுடைய புத்தியில ரொம்ப பதிய வைக்க வேண்டியதா இருக்கு, முயற்சி பண்ண வேண்டியதா இருக்குங்கிறாரு. 5000 ஆண்டுகளின் விஷயம் சிந்தித்து பாருங்கள். தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது அல்லவா? எவ்வளவு குறைந்த மனிதர்கள் இருந்தார்கள். இப்பொழுது எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது கலியுகமாகும். இது கண்டிப்பாக அழிய வேண்டும். இப்பொழுது பாபா ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார். என்ன சொல்றாரு? என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதையும் புரிதலோடு நினைவு செய்ய வேண்டும். என்னை மட்டும் நினைங்க அப்படின்னா உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைங்கிறாரு. புரிதலோடு நினைங்க. அப்படியே சிவ சிவ என்று நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்துல சொல்ற மாதிரி சிவ சிவ சிவன் மந்திர மாதிரி சொல்றது கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்கிறாரு. சிறிய குழந்தைகள் கூட சொல்லி விடுகிறார்கள். ஆனால் புத்தியில் எந்த புரிதலும் இல்லை. புரிஞ்சுக்கணும், அவர் புள்ளியாக இருக்கிறார் என்று அனுபவத்தின் மூலம் சொல்வதில்லை. நாமும் அவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறோம். அவர் ஒரு புள்ளியா இருக்காரு அப்படின்னு அனுபவத்தோட சொல்லணும். வெறுமனே வாயால ஒரு ஜோதியா இருக்காரு அப்படின்னு சொல்றதுல எந்த பலனுமே இல்லைங்கிறார் பாபா. அவரும் ஒரு புள்ளியாக இருக்கிறாரு, நாம ஆத்மாவும் ஒரு சிறு புள்ளியா இருக்கிறோம் அப்படின்னு உணரணுங்கிறார் பாபா. இப்படி புரிதலோடு நினைவு செய்ய வேண்டும். முதலில் நான் ஆத்மா என்பதை உறுதி செய்யுங்கள். பிறகு பாபாவின் அறிமுகத்தை நல்ல விதத்தில் புத்தியில் தாரணை செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடைய குழந்தைகள் தான் நான் ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன் என்பதை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவாகிய நமக்குள் 84 பிறவிகளின் நடிப்பு எப்படி நிரம்பி உள்ளது, பிறகு எப்படி ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிறது என்ற ஞானம் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் மிகவும் உள்நோக்கு உடையவர்களாகி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இது எல்லாமே நம்ம உள்நோக்கு முகமாக போய் நம்மளை யாரு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நான் ஆத்மா அப்படின்னு உணரணும். அதன் மூலமா நம்மளுடைய பிறப்பு எப்படி ஏற்பட்டது, நம்ம ஆரம்பத்துல இருந்து வந்தோம் அப்படின்னு நம்ம சக்கரத்தை சுத்தணும். அதுக்குதான் பாபா சொல்றாரு, உள்நோக்கு முகமுடையவர்களாகி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இதில் தான் நேரம் பிடிக்கிறது. இது நம்முடைய கடைசி பிறவி என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்கிறோம். நாம் ஆத்மா என்பது புத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். ஷரீர உணர்வு குறைந்தால்தான் பேசுவதில் மாற்றம் இருக்கும். நான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தாதான்
நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கூட தேகங்கிற உணர்வு இருந்தது அப்படின்னா மாறவே மாறாதுங்கிறாரு. இனிமையானவர்களாக மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கறதெல்லாம் உடல் உணர்வுல இருந்தா மாறாது. உடல் உணர்வோட இருந்தீங்க அப்படின்னா மரியாதை அற்ற வார்த்தைகள் தான் வெளிவரும் அப்படிங்கிறார் பாபா. இல்லை என்றால் நடத்தை முற்றிலும் மோசமானதாகி விடுகிறது. ஏனென்றால் சரீரத்தில் இருந்து பிரிவதே இல்லை. நான் உடல் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கும், நடத்தையும் மோசமானதா தான் இருக்குங்கிறாரு. ஏன்னா நீங்க ஆத்மா உடலை விட்டு பிரியறதே இல்லை. அதாவது உடல்ங்கிற நினைவு தான் இருந்துட்டு இருக்கு, தன்னை ஆத்மா அப்படின்னே நினைக்க மாட்டேங்கிறீங்க. முற்றிலும் மோசமானதாகி விடுகிறது. ஏனென்றால் சரீரத்திலிருந்து பிரிவதே இல்லை. தேக அபிமானத்தில் எதையாவது சொல்லி விடுகின்றீர்கள். பாபா சொல்றாரு, எகியத்தில் மிகுந்த நேர்மை வேண்டும். இப்பொழுது நிறைய அலட்சியம் இருக்கிறது. சாப்பாடு, வழக்கம், சூழ்நிலை எதுவும் மாறவில்லை. நீங்க சாப்பிடுறது, குடிக்கிறது, உங்க சூழ்நிலை, பேசுறது எதுவுமே மாறலைங்கிறாரு. எப்படி நீங்க கலியுகத்துல இருந்தீங்களோ அப்படியேதான் இருக்கீங்க. இப்ப காரணம், உங்களை ஆத்மான்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே மாறும் அப்படிங்கிறார் பாபா. இன்னும் அதிக நேரம் வேண்டும். சேவாதாரி குழந்தைகளை தான் பாபா நினைவு செய்கின்றார். அவர்கள்தான் பதவியும் அடைய முடியும். சும்மா வெறுமனே தங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வது என்பது கடலை மெல்வது போன்றதாகும்ங்கிறாரு. நான் நல்லா சேவை செய்யறேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா புருஷார்த்தம் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா அது கடலை போடுறதுங்கிறார் பாபா. நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நீங்களே சந்தோஷப்படுத்தி போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கிறாரு. இதில் மிகுந்த உள்நோக்கு முகம் என்பது வேண்டும். புரிஞ்சுக்கணும், உண்மையிலே செஞ்சாதான் இங்க பலன், இல்லைன்னா இல்ல. சும்மா நம்மளே நம்ம சந்தோஷப்படுத்திக்கிறதுலாம் எந்த பலனும் கிடையாது. அதுக்குதான் பாபா சொல்றாரு, உள்நோக்கு முகமா போய் உண்மையிலே நான் அப்படிதான் இருக்கேனா அப்படின்னு யோசிங்கிறாரு. புரிய வைப்பதற்கும் யுக்தி வேண்டும். கண்காட்சியில் யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன? உங்களுடைய விஷயம் சரியானதுதான் என்று மட்டும் சொல்லி விடுகிறார்கள். வராங்க, சொல்றோம், அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை இல்லையா? கண்காட்சிகள்ல நீங்க ரொம்ப நல்லா புரிய வைக்கிறீங்க, நல்லா சொல்றீங்க, உங்க விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கேயும் கூட வரிசை கிரமம் என்பது இருக்கிறது. பாபா குழந்தைகள் ஆயிடுறாங்க, ரொம்ப ஆண்டுகளா இருக்காங்க, ஆனா கூட வரிசை கிரமம் இருக்கு. நாம் குழந்தைகளாக ஆகி உள்ளோம். நமக்கு பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்ற நிச்சயம் இருக்கிறது. ஒருவேளை நாம் பாபாவுடைய சேவையை முழுமையாக செய்தோம் என்றால் நம்முடைய தொழிலே இதுதான் ஆகும். முழு நாளும் ஞான சிந்தனை நடந்து கொண்டே இருக்கும். இந்த பாபா, அதாவது பிரம்மா பாபா கூட ஞான சிந்தனை செய்வார் அல்லவா? அவ்வளோ ஞான சிந்தனை செஞ்சு புருஷார்த்தம் செய்ததுனாலதானே அவர் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாரு. இல்லை என்றால் இவர் எப்படி பதவி அடைவார்? குழந்தைகளுக்கு இவரும் புரிய வைத்து கொண்டிருக்கிறாரு. நமக்கு பிரம்மா பாபாவும் புரிய வைக்கிறாரு, அவருடைய அனுபவத்தையும் நமக்கு சொல்றாரு. 2 இன்ஜின் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்றம் பெரியதாக உள்ளது. மிகப்பெரிய மலை மேல நீங்க ஏறுறீங்கிறாரு. அதனால 2 இன்ஜின் தேவைப்படுது. மலையின் மீது செல்கிறார்கள் என்றால் வண்டிக்கு 2 இன்ஜின் பொருத்துகிறார்கள். சில நேரங்களில் போக போக வண்டி நின்று விடுகிறது என்றால் வழிக்கு கீழே வந்து விடுகிறது. நம்முடைய குழந்தைகளுக்கும் அப்படியே ஆகும். அது போலதான் உங்களுக்கு ஏற்படுதுங்கிறாரு. ஏறி ஏறி உழைத்து உழைத்து பிறகு ஏற்றத்தில் உயரமாக ஏற முடிவதில்லை. ஏறி ஏறி ரொம்ப உழைச்சு போய் களைப்படைஞ்சு ரொம்ப உயரமா இருக்கு அப்படின்னு ஏற உங்களால முடியறதில்லை. மாயையின் கிரகணம் அல்லது மாயையின் புயல் ஏற்படும் பொழுது ஒரேடியாக கீழே விழுந்து துண்டு துண்டாகி விடுகிறார்கள், களைச்சு போயிடுறதுனால. கொஞ்சம் சேவை செய்தால் அகங்காரம் விடுகிறது. இப்படிதான் மாயா வரும். கொஞ்சம் சேவை செஞ்ச உடனே தேக அகங்காரம் வந்துடுது, கீழே விழுந்து விடுகிறார்கள். தந்தையின் கூடவே தர்மராஜரும் இருக்கிறார். நாம் இப்படி செய்வதனால் நம் மீது மிகப்பெரிய தண்டனை வந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்வதில்லை. இதை விட வெளியில் இருப்பதே நல்லதுங்கிறார் பாபா. தந்தையினுடையவர்களாக ஆகி ஆஸ்தி எடுப்பது குறைந்த விஷயமா அல்ல. பாபா சொல்றாரு, ஈஸ்வரனுடைய குழந்தையா மாறி முழு ஆஸ்தி எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறார். தந்தையினுடையவர்களாக ஆகி பிறகு அப்படிப்பட்ட தவறான காரியம் எதையும் செய்து விட்டால் பெயர் கெட்டு போய் விடுகிறது, மிகுந்த அடி விழுகிறது. வாரிசாவது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. பிரஜைகளில் கூட நிறைய பேர் செல்வந்தர்களாக ஆகியிருக்கிறார்கள்.
அஞ்ஞான காலத்தில் கூட சிலர் நல்லவர்களாக இருக்கிறார்கள், சிலர் எப்படி எல்லாமோ இருக்கிறார்கள். தகுதியற்ற குழந்தைகளை என் முன்னால் நிற்காதே என்று சென்றுவிடு என்று சொல்வார்கள். வெளி உலகத்துல கூட தகுதி இல்லாதவர்களை பார்த்து என் முன்னாடி நிக்காதீங்க, வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இங்கே ஓரிரு குழந்தைகளின் விஷயம் அல்ல. இங்க ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க கிடையாது, நிறைய குழந்தைங்க பாபா கிட்ட இருக்காங்க. இங்கே மாயை மிகவும் பலசாலியாக இருக்கிறது. இங்கே குழந்தைகள் மிகவும் உள்நோக்கு முகமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் யாருக்கும் புரிய வைக்க முடியும். அவர்கள் உங்களுக்கு பலியாவார்கள். பிறகு நாம் தந்தைக்கு இவ்வளவு நிந்தனை ஏற்படுத்தினோம் என்று பச்சாதாபப்படுவார்கள். செய்யல அப்படின்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும்? கடைசியில ஐயோ நம்ம பாபாவுக்கு இவ்வளோ நிந்தனை பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்க பச்சாதாபப்பட வேண்டியிருக்குங்கிறாரு. சர்வவியாபி என்று சொல்பவர்கள் அல்லது தன்னைத்தான் ஈஸ்வரன் என்று சொல்பவர்களுக்கு தண்டனை என்ன குறைவாக இருக்குமா என்னங்கிறார். அவ்வளவு தண்டனை கிடைக்கும் அவங்களுக்குங்கிறார். அவர்கள் அப்படியே தண்டனை அடையாமல் சென்று விடுவார்களா என்ன? அவர்களுக்கு இன்னும் கஷ்டமாகும். ஏன்னா தன்னையே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்க யார நினைப்பாங்க? பாபா சொல்றார், நேரம் வரும்பொழுது பாபா இவர்கள் அனைவரிடமும் கணக்கை கேட்பார். இறுதி தீர்ப்பு நேரத்தில் இவருடைய கணக்கு வழக்கம் முடிகிறதல்லவா? இதில் மிகவும் பரந்த புத்தி வேண்டும். மனிதர்கள் யார் யாருக்கெல்லாம் அமைதியின் பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்னைக்கு உலகத்துல அமைதியினுடைய பரிசு பீஸ் கிப் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல யார் யாருக்கோ அமைதியினுடைய பரிசை கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கிறார் பாபா. இப்பொழுது உண்மையில் அமைதியை உருவாக்குபவர் ஒரே ஒரு தந்தை தான். ஆனா அது யாருக்குமே தெரியறதில்ல. தூய்மை, அமைதி, செல்வம் நிறைந்த உலகம் பகவானுடைய ஸ்ரீமத் படி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்று குழந்தைகள் எழுத வேண்டும். ஸ்ரீமத் என்பது புகழ் வாய்ந்ததாகும். ஸ்ரீமத் பகவத்கீதை சாஸ்திரத்திற்கு எவ்வளவு மதிப்பளிக்கிறார்கள். யாராவது மற்றவர்களுடைய சாஸ்திரத்தையோ கோவிலையோ ஏதாவது செய்துவிட்டால் எவ்வளவு சண்டை போடுகிறார்கள். இப்பொழுது இந்த முழு உலகமும் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த கோவில், மசூதி போன்ற அனைத்தும் எரித்து கொண்டே இருப்பார்கள். அப்ப யார் யாருக்கிட்ட போய் சண்டை போடுறது? எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்கும். இவை அனைத்தும் நடப்பதற்கு முன்னால் நீங்கள் தூய்மையாக ஆக வேண்டும். இதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி, உலகம் மாறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க தூய்மையா மாத்திக்கோங்க. இந்த கவலை எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் தூய்மையா ஆகணும் அப்படிங்கிற ஒரே கவலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணுங்கிறார் பாபா. குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். இங்கேயே நிறைய பேர் வருகிறார்கள். இங்கே செம்மறி ஆட்டு கூட்டத்தை போல இருக்கக்கூடாது. அவங்க அப்படி செய்யறாங்க, நானும் அப்படியே செய்யறேன். இவங்க இப்படி நடக்கிறாங்க, நானும் இப்படியே நடக்கிறலாம் கிடையாது. இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க நீங்க யார ஃபாலோ பண்ணணும்? ஒரே ஒரு ஷூபாபாவை ஃபாலோ பண்ணணும். ஏனெனில் இது விலை மதிப்பு மிகுந்த வாழ்க்கையாகும். அப்படி செம்மறியாட்ட கூட்டம் மாதிரி போறோம் அப்படின்னா, ஒருத்தர் வெளியில போறாங்கன்னா அப்படியே பின்னாடியே வெளியில போயிடுறது. ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமானது கிடையாது. மிக விலை உயர்ந்த வாழ்க்கை. தொலைச்சிடாதீங்கிறார் பாபா. இதை மிகவும் பாதுகாத்து வைக்க வேண்டும். குழந்தைகள் போன்றோரை அழைத்து வருவது நிறுத்தப்பட வேண்டும். ஏன்னா கூட்டிட்டு வந்தானா நம்மளால முயற்சி செய்ய முடியாது. இவ்வளவு குழந்தைகள் எங்கே வைத்து பராமரிப்பது? குழந்தைகளுக்கு விடுமுறை கிடைக்கிறது என்றால் வேறு எங்கு செல்வது? மதுபனிற்கு பாபாவிடம் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள். இது தர்மசாலை போல் ஆகிவிடும். பிறகு எப்படி பல்கலைக்கழகமாக இருக்க முடியும்? பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். பிறகு குழந்தைகள் யாரையும் அழைத்து வரக்கூடாது என்று எப்பொழுதாவது கட்டளை பிறப்பிப்பார். இந்த பந்தனம் கூட குறைந்து போய்விடும். தாய்மார்களின் மீது இரக்கம் ஏற்படுகிறது. சிவபாபா மறைமுகமாக இருக்கின்றார் என்பதையும் குழந்தைகள் தெரிந்துள்ளனர். இவர், அதாவது பிரம்மா பாபா மீது கூட யாருக்கும் மதிப்பு இருக்கிறதா என்ன? அவர் எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு புருஷார்த்தி, அவர் மீது மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? குழந்தைங்க எங்க கொடுக்குறீங்கிறார் பாபா. எங்களுக்கு சிவபாபாவோட நேரடி தொடர்பு இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். சிவபாபா தான் இவர் மூலமாக புரிய வைக்கிறார் என்பதை கூட புரிந்து கொள்வதில்லை. அவ்வளோ உயர்ந்த இறைவன் அவருடைய உடல்ல வராரு அப்படின்னா அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு கொடுக்கிறாரு இல்லையா? அப்ப நம்மளும் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதான் பாபா சொல்றாரு, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே இல்லை. மாயை மூக்கை பிடித்து தலைகீழான காரியங்களை செய்ய வைத்து விடுகிறது. விடுவதே இல்லை. ராஜ்யத்தில் அனைவரும் வேண்டும் அல்லவா? சரி, என்ன செய்யறது? அப்படிப்பட்ட குழந்தைங்களும் வேணும். ஏன்னா ராஜ்யத்துல எல்லாருமே வேணும் இல்லையாங்கிறார் பாபா.
இவை அனைத்தும் கடைசியில் காட்சி ஏற்படும், தண்டனைகளின் காட்சியும் ஏற்படும். இந்த காட்சிகள் அனைத்தும் குழந்தைகள் முன்பே பார்த்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட பாவம் செய்வதை விடுவதில்லை. நிறைய குழந்தைகள் நான் 3ஆம் பிரிவில் தான் வருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பதை போல் இருக்கிறார்கள்ங்கிறார் பாபா. நான் 3வது பிரிவில தான் வருவேன், கடைசியில தான் வருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டதை போல இருக்கிறாங்கிறார். ஆகையினால் பாவம் செய்வதை விடுவதே இல்லை. இன்னும் நன்றாக தங்களுடைய தண்டனைக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் 3ஆம் பிரிவினராக தான் ஆவோம் என்று கங்கணம் கட்டி கொள்ளாதீர்கள் அப்படின்னு பாபா சொல்றார். நாங்கள் லட்சுமி நாராயணரை போலதான் ஆவோம் என்று கங்கணம் கட்டி கொள்ளுங்கள். சிலர் நல்ல கங்கணம் கட்டி கொள்கிறார்கள் என்று நாங்கள் எதையுமே செய்யவில்லை என்று சாற்று எழுதுகிறார்கள். இது போன்ற சாற்றை நிறைய பேர் வைத்தார்கள். அவர்கள் இன்று இல்லை. மாயை மிகவும் பச்சாதாபப்பட வைக்கிறது. அரை கல்பம் நான் சுகம் கொடுக்கிறேன், பிறகு மாயை துக்கம் கொடுக்கிறது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம், நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, உள்நோக்கு முகமானவராகி ஷரீர உணர்வில் இருந்து விடுபட்டு இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். உணவு, பானங்கள், நம்ம சாப்பிடுறது, குடிக்கிறது மற்றும் நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறுமனே தனக்குத்தானே மகிழ்ச்சி அடைந்து அலட்சியமாகி விடக்கூடாது. இரண்டாவது, ஏற்றம் இலக்கு மிகவும் உயர்ந்ததாகும். ஆகையினால் மிக மிக எச்சரிக்கையாக நடக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் கவனத்துடன் செய்ய வேண்டும். அகங்காரத்தில் வரக்கூடாது. தலைகீழான காரியங்களை செய்து தண்டனைக்கு ஏற்பாடு செய்து கொள்ளக்கூடாது. நாம் இந்த லட்சுமி நாராயணரை போல ஆக வேண்டும் என்ற கங்கணம் கட்டிக்கொள்ள வேண்டும். வரதானம், ஆன்மீக தன்மையின் உயர்ந்த ஸ்திதியின் மூலமாக வாயு மண்டலத்தை ஆன்மீகமாக ஆக்கக்கூடிய சகஜ புருஷார்த்தி எளிய முயற்சியாளர் ஆகுக. ஆன்மீக தன்மையின் உயர்ந்த நிலையின் மூலமாக வாயு மண்டலத்தை ஆன்மீகமாக ஆக்கக்கூடிய சகஜ புருஷார்த்தி ஆகுக. விளக்கம், ஆன்மீக ஸ்திதியின் மூலமாக தன்னுடைய சேவா கேந்திரத்தில் அப்படிப்பட்ட ஆன்மீக வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். அதன் மூலமாக தனக்கும் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கும் சகஜமான முன்னேற்றம் ஏற்பட முடியும். ஏனெனில் யாரெல்லாம் வெளியிலிருந்து களைப்படைந்து வருகிறார்களோ அவர்களுக்கு அதிகப்படியான எக்ஸ்ட்ரா சகயோகம் அவசியம் ஏற்படுகிறது. ஆகையினால் அவர்களுக்கு ஆன்மீக வாயு மண்டலத்திற்கான உதவியை கொடுங்கள். சகஜ புருஷார்த்தியாக ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். இந்த இடம் எளிமையாக ஈஸியாக முன்னேற்றத்தை சேவிக்கிறது என்பது வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அனுபவம் ஆக வேண்டும். அந்த அளவுக்கு நம்மளுடைய வைப்ரேஷன், நம்மளுடைய மனநிலை இருக்கணும். அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, இங்க வந்தாலே நான் அமைதியா அனுபவம் செய்யறேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு அனுபவம் ஏற்படும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா யோகா பண்ணி நல்ல வைப்ரேஷனை நாம கொடுத்து வச்சிருக்கணுங்கிறார் பாபா. ஸ்லோகன், வரதானி ஆகி சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பத்திற்கான வரதானத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். வரதானி ஆகி சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பத்திற்கான வரதானத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.